நமக்கு தேவையான அரசியல்வாதிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்த முறையில் நான் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன், இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அரசியல் கட்சிகளை விட எப்படி இருக்குது அப்படின்னம்னா, இவங்க வந்தாங்க அப்படின்னா ஊரடிச்சு உலையில போடுறது தான் இவங்களோட வேலை. இந்த மாதிரி தானே பிரச்சாரம் நிறைய கேட்டிருப்பீங்க. மீடியாவில் இதுதான் ரிப்பீட் பண்ணுவாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, இங்க இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா இன்டைரக்டா நீங்க மதவாதத்துக்கே ஓட்டு போடுறீங்க, உங்களுக்கு ஒரே செக்யூரிட்டி சமாதானம் எல்லாமே தரது யாருன்னா நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி ரைட், இவங்க தான் இப்படி பேசுறாங்க, நம்ம நாலு ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், இல்ல மக்கள் ஏதாவது பேசிட்டு இருக்கிறத கேட்கலாம்னா யாருமே இந்த லாஜிக்கே பேச மாட்டேன்றாங்க. பெருமையா சொல்றாங்க, நான் பூதம், நான் ஈவில் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கிற அளவுக்கு மக்களை முட்டாளா வச்சிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. தேர்தல் முடிஞ்சிருச்சு. இந்த டைமில் இது பெட்டராக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ போடுறேன். தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி பெரிய அரசியல் பற்றி பேசுகிற மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்றனால தான் தேர்தல் முடிஞ்சு பண்ணுறோம். இது கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாய்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா 2-3 ஈவில் சாய்ஸஸ் கொடுக்குறாங்க. அந்த ஈவில் சாய்ஸ்ல உங்களுக்கு எது லெசர் ஆஃப் த ஈவிலோ, எது கெட்டதிலே கம்மி கெட்டதோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்ற ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? எலெக்ஷன் கமிஷனா? கிடையாது, அரசியல் கட்சிகளே அப்படிதான் தங்களை முன்னிறுத்துறாங்க. கரெக்டா இல்லைங்களா? இப்ப நமக்கு தேவையான அரசியல்வாதிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், இல்ல அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க நமக்கான திட்டங்களை போடுறாங்க, நமக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபண்டமெண்டலா அந்த தேர்தல் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நீங்க கடைசியா நடந்த ஒரு மாசமான தேர்தல் பிரச்சாரங்கள், இல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, இந்த மாதிரி எது இருந்தாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறுப்பு பிரச்சாரம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது இந்த காலத்துல, இல்லையா? நான் உங்க ஊருக்கு இது போடுவேன், உங்களுக்கான சிறந்த சாலை அமைச்சு தருவேன், நான் போடுற ரோடு இனி 10 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும், தண்ணி இல்லாத வீடே இருக்காது, குடிக்கிற தண்ணி தண்ணி இல்லாத வீடே இருக்காது, எல்லாத்துக்கும் சிறந்த குடி தண்ணி வரும், வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பா நான் உருவாக்கி தருவேன், இந்த முறையில் நான் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன், இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற அரசியல் கட்சிகளை விட எப்படி இருக்குது அப்படின்னம்னா, இவங்க வந்தாங்க அப்படின்னம்னா குடும்ப ஆட்சி தான் நடக்கும், இவங்க வந்தாங்க அப்படின்னா ஊரடிச்சு உலையில போடுறது தான் இவங்களோட வேலை. கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி தானே பிரச்சாரம் நிறைய கேட்டிருப்பீங்க. மீடியாவில் இதுதான் ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தேர்தல் அஜெண்டா இல்லைன்னு கிடையாது, அவங்களுக்கும் தேர்தல் அறிக்கை இருக்குது, இந்த அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ணுவோன்னு. ஆனா அதெல்லாம் ஹைலைட்டே ஆகிறது கிடையாது. எது ஹைலைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொள்ளக்காரங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது ஹைலைட் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்க மதவாத கட்சியோட கூட்டு சேர்ந்துருக்கிறாங்க, இவங்க அடிமை கட்சிங்க, மதவாத கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னம்னா தமிழ்நாடு கலவர பூமி ஆகி போயிருங்க, இங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தன் சாவாங்க, நீங்க அதுக்கு ஓட்டு போடணுங்களாங்க அப்படின்னு வேண்டியது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, நம்மலாம் தமிழருங்க, நம்ம இனமா ஒன்று கூடி இருக்கணுங்க, நமக்கு யாருங்க நல்லது செய்வா, நமக்கு நாமளே செஞ்சுக்கணுங்க, அதனால தமிழெல்லாம் ஒன்று சேருங்க, மற்ற இனத்துக்காரன் நம்மளெல்லாம் எப்படி கேவலமா ட்ரீட் பண்றான் பாருங்க, அவன் தெலுங்குங்க, இவன் இந்துங்க, அதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அந்த மாதிரி சொல்லுது. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, இங்க இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா இன்டைரக்டா நீங்க மதவாதத்துக்கே ஓட்டு போடுறீங்க, உங்களுக்கு ஒரே செக்யூரிட்டி சமாதானம் எல்லாமே தரது யாருன்னா நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. புதுசா வர கட்சிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, இவங்க எல்லாத்துக்குமே மொத்த மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்க எதை பார்த்தாலுமே அவங்க ஹைலைட் பண்றது எல்லாமே கெட்டது கெட்டது கெட்டது. ஒருத்தன் பண்ண கெட்டதை சுற்றி காட்டிட்டே இருக்காங்க, அவன் சும்மா இருக்கானா, அவன் இவங்க பண்ண கெட்டதெல்லாம் சுத்தி காட்டிட்டே இருக்காங்க. சரி ரைட், இவங்க தான் இப்படி பேசுறாங்க, நம்ம நாலு ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், இல்ல மக்கள் ஏதாவது பேசிட்டு இருக்கிறத கேட்கலாம்னா யாருமே இந்த லாஜிக்கே பேச மாட்டேன்றாங்க. என்ன லாஜிக்கு? இந்த மாதிரி அவன் வந்தான்னா நமக்கு எல்லாம் ரோடெல்லாம் போட்டுருவாங்கப்பா, தண்ணி கனெக்ஷனே இல்லாமல் இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணிடுவாங்கப்பா, நம்ம போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும். அதாவது அவங்களோட டெய்லி ஸ்ட்ரகிளை மக்கள் ஹைலைட்டே பண்ண மாட்டேன்றாங்க. இதோட ஒரி இது ஏதோ டிவியில் மேட்ச் பார்க்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவங்க வந்தாங்கன்னா கலவரம் ஆகி போயிடுறியா, அதனால அவங்களுக்கு போடாத, இல்லை அவன் வந்தாங்கன்னா அவன் கொள்ளையடிச்சிடுவான்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்குமே அடியில் அப்படியே ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா மாதிரி செட் ஆயிருச்சு. இவன் வந்தால் என்ன நன்மை பண்ணுவான்றதை விட யாரு அதிகமா கெடுதல் பண்றாங்க அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம விலகி ஓடுறதுன்ற கான்செப்ட்லயே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நீ ஏன்பா இப்ப சொல்ற அப்படின்னு யாருமே கேட்கறது இல்ல. இல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஏன்பா சொல்லி இப்போ ஓட்டு கேட்கறேன்னு யாரும் கேட்கறது இல்ல. உன் கையில இது இருக்குது, இதை வச்சு நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறது இல்ல. அதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து அப்படியே மாறிடுச்சு. இதுல என்னோட அப்சர்வேஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா,
தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா லெவலு, இன்டர்நேஷனல் லெவல்லையோ கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற சாய்ஸஸ் மேஜராக எல்லா இடத்துலையுமே 2 பார்ட்டி இருக்கும். இந்த 2 பார்ட்டியுமே பார்த்தீங்கன்னா ஈவில் பார்ட்டியாக தான் இருக்கும். ஈவில் நான் சொல்லலை, மாற்றி மாற்றி அவங்களே சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஏடிஎம்கே கேட்டிங்கன்னா டிஎம்கே சொல்லுவாங்க, டிஎம்கே கேட்டால் ஏடிஎம்கே சொல்லுவாங்க, பிஜேபி சொன்னா காங்கிரஸ், காங்கிரஸ் சொன்னா பிஜேபி. கரெக்டுங்களா? நான் சொல்லலை, அவங்களே சொல்லிக்கிறாங்க. அப்போ 2 ஈவில் பார்ட்டியை கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு கம்மியாக எது ஈவிலாக தெரியுதோ அதுக்கு ஓட்டு போடுங்க. அப்படி தான் கடைசியில் சாய்ஸ் வந்து நம்மகிட்ட அமையுது. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ இது வந்து உலகத்தில் எல்லாமே நடக்கிற விஷயம். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த டைரக்ஷன்ல இருந்து மாறிட்டு இவங்களை விட நான் சிறந்து இது பண்ணுவேன் அப்படின்ற பேச்சுக்கள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோ பார்க்கறதுனால அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியுது இல்லையா? டே ஆமாண்டா, எப்போ பார்த்தாலும் 2 கெட்டதை கொடுத்துட்டு அதில் தாண்டா ஒன்று சூஸ் பண்ண சொல்கிறாங்க, இவனை விட இவன் கொஞ்சம் நல்லவனாக இருக்கான், ஸோ நான் இவனுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்ட்டு தாண்டா நமக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வாங்க. இதை பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. ராஜபக்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி எலெக்ஷன் நினைக்கிறேன் தந்தி டிவிக்கோ எதுக்கோ வந்து பேட்டி கொடுக்குறாப்புல. அதில் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, தமிழர்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு நீங்கள் வந்து எனக்கே ஓட்டு போடுங்க, ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பூதம், நீங்கள் தெரியாத தேவதைக்கு ஏங்க வாக்கு போடுறீங்க அப்படின்றாங்க. அது ஒரு பழமொழி இருக்குது, தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பூதம் எவ்வளோ பரவாயில்ல, ஏன்னா பூதம் என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? தெரியாத தேவதை நினச்சி போய் நீ எங்கேயோ மாட்டிக்கிட்டீங்கன்னா அது தேவதையே இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படின்ற கான்செப்டில் இது வந்து ராஜபக்சே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பூதம் பரவாயில்ல அப்படின்னு. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்கிறாங்க, நான் பூதம், நான் ஈவில் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குற அளவுக்கு மக்களை வந்து முட்டாளாக வச்சுருக்காங்கன்றது நல்லா தெரியுது. எனிவே இதுக்கு வந்து சொல்யூஷன்லாம் கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை. பட் உங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். மக்கள் என்றைக்குமே டேஞ்சர்லேருந்து விலகி இருக்கிறது தான் முயற்சி பண்ணுவாங்க. நார்த்தெல்லாம் போயிட்டீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு டேஞ்சர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சேல்ஸ் ஆகும். இல்லை மதத்தை வச்சு அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு விஷயம் சேல்ஸ் ஆகும். இப்போ அதே சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாலையும் வந்து இவங்க வந்தாங்கன்னா மதக்கலவரம் வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் செல் ஆகுது. இல்லை இவங்க வந்தாங்கன்னா ஊழல் கட்சி எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க பாருங்க, குடும்பம் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சேல் ஆகுது. ஸோ இதெல்லாம் என்னன்னா மக்கள் வந்து அடிப்படையில் அந்த டேஞ்சர்லேருந்து விலகி நிற்கணும் அப்படின்றது ஒரு சைக்காலஜி. அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அரசியல் கட்சிகள். சரிங்களா? ஃபைன். உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. We'll see you in the next video. Bye.